சிவகங்கை மாவட்டத்தில் சுமார் 15,000 ஏக்கர் நிலப்பரப்பில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 5-6 வருடங்களாக நிலவுகின்ற பருவநிலை மாற்றம் மற்றும் குறைவான மழைப்பொழிவு கரும்பு சாகுபடியை குறைந்து கொண்டே வந்தது. அந்த காலகட்டத்தில் உலக வங்கி நிதியுதவியுடன் சிவகங்கை மாவட்டத்தில் கிருதுமால் உபவடி நீர் பகுதியில் நீர் மற்றும் நிலவள திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு இதன் ஒரு பகுதியாக கரும்பில் துல்லிய பண்ணையம் சுமார் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் செய்து காண்பிக்கப்பட்டது. இவ்வாறு செய்து காண்பிக்கப்பட்டதால் விவசாயிகளிடையே ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டு தற்போது குறைந்து வந்து கொண்டிருந்த கரும்பு சாகுபடி பரப்பு மேலும் குறையாமல், அதாவது தற்பொழுது 3000 ஏக்கர் நிலப்பரப்பில் சொட்டு நீர் பாசனம் சிவகங்கையில் பரவலாக அமைக்கப்பட்டு விவசாயிகள் கரும்பு சாகுபடி செய்கின்றனர். இவ்வாறு கரும்பு சாகுபடியில் சொட்டு நீர் பாசனத்தில் வெற்றி கண்ட விவசாயிகளுடைய வெற்றியின் ரகசியத்தை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள். அதை பற்றி சற்று பார்ப்போம். சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் தாலுகா டி ஆலங்குளம் கிராமத்தில் பிறந்து கரும்பு விவசாயத்தில் ஈடுபாடாக ஆரம்பித்தேன். இதில் நான் ஏற்கனவே பண்ணினதுக்கு நான் 2010 இந்த சொட்டு நீர் அமைச்சதுக்கு ஏகப்பட்ட ஒரு வேறுபாடுகளை கண்டிருக்கேன். என்ன வேறுபாடுகள் அப்படின்னா, இந்த சாதாரண கரும்பு விவசாயத்திற்கும் இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கும் இன்றைக்கு அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய பற்றாக்குறை, மின் பற்றாக்குறை மெயின் காரணமாக இருந்துச்சு. அந்த மெயின் பற்றாக்குறையில் இன்றைக்கி இவ்வளவு இடத்தையும் நான் சாதாரண வடிகாலில் வச்சுருந்தேன்னா, வாய்க்கால் வழியாக நான் தண்ணீர் பாய்ச்சி இருந்தேன்னா இந்த மகசூலையும் எடுத்துக்க முடியாது, பலனையும் அடைஞ்சிருக்க முடியாது, வருமானத்தையும் பெருக்கிருக்க முடியாது. பற்றாக்குறை ஒன்று. ரெண்டாவது, நான் அந்த பற்றாக்குறை இருந்தாலும் எனக்கு துரிதமான முறையில் 1 மணி நேரம் கிடைக்கிற கரண்ட்டில் அதை ஒரு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பிரயோஜனமாக 1 ஏக்கர் பாயக்கூடிய அளவுக்கு இருந்தது. நல்ல மகசூல் கிடைச்சது. இந்த சொட்டு நீரில் இன்றைக்கி கிராமத்தில் வேலையாட்களுடைய திண்டாட்டம் ஒன்று. அந்த திண்டாட்டத்துக்கு இந்த கலை தொல்லையை முழுமையாக அந்த சொட்டு நீர் வாயிலாக அகற்றப்பட்டுவிட்டது. இன்றைக்கி அந்த வேலையாளுடைய பிரச்சனையும் ஓரளவுக்கு இந்த சொட்டு நீர் மூலமாக தீர்வு கண்டிருக்கேன். இது போக இந்த மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் செட்டிநாட்டிலிருந்து அவங்க கொடுத்த இந்த உரங்கள்லாம் எனக்கு ரொம்ப 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 வரவேற்கு தகுந்த அளவில் ஒரு விவசாயிங்கிறது பன்மடங்கு சந்தோஷம் அடைகிற அளவில் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அது அந்தந்த தருணங்களில் நல்ல ஒரு எடை கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்களான ஒரு மனிதன் வளர்ச்சிக்கு எவ்வளோ ஒரு ஊட்டச்சத்துக்கள் தேவையோ அதே மாதிரி இந்த பயிர்களுக்கு தேவையானது இந்த மானாவாரி செட்டிநாடு ஆராய்ச்சி மையத்திலேருந்து செட்டிநாட்டிலேருந்து கிடைச்ச ரசாயன உரங்களின் வாயிலாக நான் பெற்ற மகசூல்கள் அதிகமானது. இதில் அவங்க கொடுத்த உரத்தின் வாயிலாக இந்த கரும்பில் கிடைச்சதுல பார்த்தீங்கன்னா நல்ல கணுக்கள், நல்ல வளர்ச்சி, எந்த விதமான ஒரு இதுகள் இல்லாத அளவுக்கு. வணக்கங்க, என்னோட பேர் ஆர் படித்துறை. எங்கள் அப்பா பேர் ராமன். நான் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்போணம் தாலுகாவில் முதுந்தர் கிராமத்தில் ஒரு 10 வருஷமாக கரும்பு விவசாயம் பண்ணிட்டு வரேன். தற்போது நம்ம அந்த நீர் நிலவள திட்டத்தில் துல்லிய பண்ணையத்தில் சொட்டு நீருக்காக நமது செட்டிநாடு ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து நம்மளை கரும்பு விவசாயத்துக்கு ஊக்குவிச்சாங்க. நான் கடந்த வருடமாக ஒரு 1 ஹெக்டர் விவசாயம் பண்ணேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா நார்மலாக தண்ணி பாய்ச்சிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சொட்டு நீர் மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொட்டு நீருக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு விவசாயி 5 ஏக்கர் பண்ண வேண்டிய இடத்துல இப்போ இந்த சொட்டு நீர் மூலமாக பண்ணோம்னா நமக்கு ஒரு 10 ஏக்கர் வரைக்கும் பண்ணக்கூடிய நீர் மிச்சமாகுது. அதுபோக லேபருடைய பார்த்தீங்கன்னா லேபரோட பற்றாக்குறை நிலவிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த சொட்டு நீர் போடுறதுனால லேபர் பற்றாக்குறை நம்ம ஈஸியாக நீக்கிடலாம். ஒரு 5 ஏக்கர் பண்ண வேண்டியதுக்கு 2 லேபர் போதுமானது. பூரா மிஷினரியில் வந்துடுது. அதுபோக பார்த்திங்கன்னா எல்லாம் நமக்கு தேவையான அனைத்து விதமான உரங்களும் முன்னாடி ஆளுகளை விட்டு தூர் அள்ளி போட வேண்டியது இருந்துச்சு. தற்போது பார்த்திங்கன்னா இப்போ சொட்டு நீர் போட்டிருக்கிறதுனால இது எல்லா வாட்டர் சால்பிள் பெற்று சரியும் நம்ம வெஞ்சுரி மூலியமாகவே நேரடியாக தூர்களுக்கு சமமாக கிடைக்கிற மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதனால் நம்மளுடைய நீர்ச்சேவை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய பொருளாதார ரீதியாக உரச்செலவும் ரொம்ப கம்மியாகுது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, கடைசியில் ஈல்டு லெவல் எல்லா விவசாயிக்கும் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி தேவைப்படுற மாதிரி ஈல்டு வைஸாக பார்க்கும்போது நாங்கள் பழங்காலமாக பயன்படுத்திட்டு வரதுல பார்த்திங்கன்னா நார்மலாகவே எவ்வளோ அதிகபட்சமாக இது பண்ணாலும் ஒரு 30-33 டன் எடுப்போம். தற்போது அவங்க சொன்ன அவங்களுடைய கைட்னஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு
மினிமமாக பார்த்தீங்கன்னாலுமே அனைத்து விவசாயிகள் எந்த விவசாயியும் ஒரு 50-55 டன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லா மற்ற விவசாயிகளுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா, நீரையும் மற்ற வேலையாட் பற்றாக்குறையை நீக்கி அதிக லாபம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான சொட்டு நீர் பாசனம் மிகவும் சிறந்ததாக இருக்குது. இதற்கு வந்து உதவி செய்த மானாவாரி செட்டிநாடு ஆராய்ச்சி நிலையத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் நெடுங்குளம் குரூப்பு ஜோமாலி ராஜ் என்ற விவசாயி நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இது நம்ம செட்டிநாடு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து மானியம் கொடுத்தாங்க கரும்பு பயிரிடுறதுக்கு. இப்போ அந்த தண்ணி ஏற்கனவே பற்றாக்குறையினால விவசாயம் பண்ணாமல் இருந்தேன். இந்த சொட்டு நீர்னால இப்போ அதிக பரப்பளவு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 4.5 மாதம் 5 மாதம் ஆக போகுது. நல்ல வளர்ச்சியாக இருக்குது. 14 மணி 18 மணி கரும்பு இப்போ வச்சுருக்கு. அவ்வளவுக்கு இதனால் எனக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்குது. இப்போ இந்த சொட்டு நீர் போட்டதுனால இப்போ நான் தோட்டத்துக்கு அதிகமாக வர வேண்டியது கூட இல்லை. என் பிள்ளைங்க வந்து மோட்டரை போட்டு விட்டுட்டு வந்து அது வாட்டுக்கு பாய்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதனால் இப்போ மற்ற வேலைகள் பார்க்குறதுக்கும் இதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம வாட்டுக்கு வந்து மோட்டரை தட்டி விட்டு போனால் போதும். அது வாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டு இருக்கு. வாழ்வு மட்டும் மாற்றிட்டால் போதும். நல்ல பயனுள்ள இதாக இருக்குது. சராசரியாக இப்போ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 மணிகிட்ட இருக்குது. சில இடங்களில் 16 மணி கூட இருக்குது. இனிமேல் தான் வெடிக்குது. இனிமேல் ஒரு நல்ல ஒரு முறையாக வரும்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கேன். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் வட்டம். என் பேர் வேதமுத்து. செட்டிநாடு ஆராய்ச்சி பண்ணையிலேருந்து எனக்கு போட சொன்னாங்க. நான் போட்டு கரும்பு வந்து கண்டு கருணை தான் நான் வச்சேன். வச்சுட்டு அது வந்து நல்லா வெடித்து நல்லா இருக்குது. நான் வந்து 50 சென்ட் தண்ணி பாய்ச்சி போட்டேன். அது வந்து சரியாக இந்த இப்போ சிம்பு கருணை வந்து வெடிக்கவே இல்லை. இது வந்து இந்த சொட்டு நீரில் போடுறதுனால எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. நான் தண்ணி பாய்ச்சறதுக்கு நான் வந்து என் மனைவி இருக்குது, என் மகன் இருக்கிறேன். அவங்க வந்து எப்போ வந்து மோட்டரை போட்டு பார்த்துக்கிறாங்க. அதனால நான் வந்து ஒரு டிராக்டர் வச்சுருக்கேன். இந்த டிராக்டர் மூலயமா நான் வேறு கருணை இல்லை சார். புதுசாக பண்ணுறது நாற்று முறையில் இந்த ரிங் போட்டால் ஜிப்பெட்டில் போட்டு நீங்களே போட்டு எத்தனை நாள் நட்டீங்க? நாங்கள் 30 நாள் நட்டுருக்கேன் சார். 30 நாள் நட்டீங்க. சரி, இந்த மாதிரி நடுறதுக்கும் கருணை போடுறதுக்கும் என்ன உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது? இதில் நாற்று பழுதெல்லாம் வருது. வேலையால் கம்மியாகுது. அது தண்ணி இது பக்கம் இது நான் வளர்ச்சி வந்து 1 மாதம் வளர்ச்சி முன்னாடி வளர்ச்சி கூட கிடைக்குது. அதில் போட்டால் நாற்று வந்து 30 நாற்று எண்ணிக்க கூடும். இது வெறும் 7000 நாற்றம் போடுறோம். பாதி செலவுகள் பாதி குறையுது. அதுக்கு 25 நாள் சொல்கிறது எங்களுக்கு ஒரு 6-7 நாளில் முடிச்சிடலாம். வேலையை முடிச்சிடலாம். ஆள் குறைவும் வேலை கூலி குறையுது. அப்புறம் அதை தவிர என்னென்ன உங்களுக்கு நன்மையாக தெரியுது இந்த மாதிரி நாற்றங்கள் நடும்போது? களை எடுக்கிறதுக்கு ஈஸியாக பயிர் எண்ணிக்கை கலக்கிறதுனால ஈல்டு நல்லா தெரியுது. வளர்ச்சி நல்லா இருக்குது. அந்த கருணை போடுறப்ப நல்லா வந்து அடி உரத்தை கொடுத்து நல்லா கொடுக்குறாங்க. இது மாதிரி முன்ன பின்ன இல்லாமல் ஒரே மாதிரி வளர்ச்சி நல்லா இருக்குது. சொட்டு நீர் பாசனம் கொடுத்து அதில் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் உரம் கொடுக்குறதுனால எவ்வளோ உங்களுக்கு ஈல்டு? நாங்கள் ஒரு 100க்கு மேலே எதிர்பார்க்குறோம். நல்லா இருக்குங்க. சரி. அதனால உங்களுக்கு என்ன சிரமம் போகுது? இந்த மாதிரி ட்ரிப்பு சொட்டு நீர் பாசனத்தினால எவ்வளோ வந்து இந்த நீர் வந்து சேமிப்பு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது நாங்கள் சாதா 2 ஏக்கர் பண்ணால் அதில் நாங்கள் 5 ஏக்கர் பண்ண முடியும். 2 ஏக்கர் பண்ணால் நேரடி நடவு பண்ணால் 3 ஏக்கர் எக்ஸ்ட்ரா பண்ண முடியுது. சொட்டு நீர் பாசனம் வந்து ரொம்ப குறையுது எங்களுக்கு. சொட்டு நீர் பாசனம் போடுறதுனால உங்களுக்கு 3 ஏக்கர் அதிகமாக பாய்ச்சலாம். ஒரு கிணத்து தண்ணி வச்சு. சரி. அதனால் அப்புறம் களைத்தொல்லை இல்லை. இதில் சொட்டு நீர் பாசனால அது வந்து கூட பள்ளத்தை தண்ணி நிற்கும், கரும்பு அழுக வைக்கும். இது ஒரே ஈவனாக உரம் எல்லாமே சேருது. ஆள் வச்சு போடல உரம் குறையுது. கரெக்டான எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி உரம் போய் சேருது. அதில் வந்து பயிர் வளர்ச்சி வந்து கரெக்டாக வந்து சேருது. ஒரே மாதிரி வரும் முன்னப்பணம் இல்லாமல். இப்போ சொட்டு நீர் பாசனத்தில் உரம் போடும்போது நல்லா கிடைக்குது. பயிருக்கு வந்து எல்லா பேருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கிறதுனால அதில் வந்து ஒரு இடத்த கூட போடுவாங்க, குறைச்சி போடுவாங்க. சில இடத்த வேலை போடாமல் கூட போட்டு போயிடுறாங்க. இதில் அந்த மாதிரி இல்லை. ஒரே மாதிரி பயிர் வளர்ச்சிக்கு வந்து நல்லா இருக்குது. தண்ணி வந்து கலர் நேரத்தில் வந்து தண்ணி தேங்காமல் இருக்குது. அந்த மாதிரி காளையார் கோயில் ஒன்றியம். நாங்கள் வந்து பாத்திகம்மா கிராமத்திலேருந்து நாங்கள் கரும்பு விவசாயம் பண்ணுறதுக்கு தான் கரும்பு தோட்டம் வச்சுருக்கோம். பாய்ச்சி கரும்பை விட எங்களுக்கு சொட்டு நீர் வந்து பெட்டராக இருக்குது. இதை மோட்டரை போட்டு விட்டுட்டு நாங்கள் மாற்ற வேலையை செய்கிறதுக்கு எங்களுக்கு இதாக இருக்குது. அதுலேயும் எங்களுக்கு வருமானம் கிடைக்குது. இதில் வந்து கூலி ஆளுகளுக்கு ரொம்ப தேவையில்லை. முன்ன மாதிரி கரும்போலாம் உரித்து இந்த மாதிரி வேலை செய்வோம். அப்படி கிடையாது. இப்போ 10 நாள் செய்யக்கூடிய வேலையை 2 நாள்லேயே வேலையை முடிச்சுட்டு எங்களுக்கு வருமானம்லாம் வருது. வேலை ஆளுகளுக்கு ரொம்ப எங்களுக்கு செலவு மிச்சம். முன்ன இருந்த செலவை விட
இப்போ செலவு கம்மி தான். ரொம்ப எங்களுக்கு செலவெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து மற்ற வேலைகளில் மற்ற தோட்டங்கள் வச்சு செய்கிறதுக்கும் காய்கறி மற்ற கடலை இதுகெல்லாம் செய்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வருமானம் வருது. தண்ணியும் மிச்சமாக இருக்குது. எங்களுக்கு முன்ன மாதிரி பாய்ச்சறதுக்கு வேலையை கெடுத்துட்டு வந்து தண்ணி பாய்ச்சானு இப்போ அப்படி கிடையாது. மோட்டரை போட்டு விட்டுட்டு நாங்கள் மற்ற வேலையெல்லாம் மேலும் செய்கிறோம். இது பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் இயக்குனர் நீர் மற்றும் தொழில்நுட்ப மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூரை அணுகி தெரிந்து கொள்ளலாம். புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இதை பற்றிய விவரத்தை தெரிந்து கொள்ள பேராசிரியர் மற்றும் தலைவர், மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம், செட்டிநாடு அவர்களை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம்.